இன்றைக்கி சாம்பார் சாதம்ப்பா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், ஒரு கத்திரிக்காய், பச்சை மிளகா, தக்காளி, கேரட்டு, வெங்காயம், வாழைக்காய் இவ்வளோதான் வச்சுருக்கேன். பருப்பு 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காயெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, அப்புறமேட்டுக்கு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டு நல்லா தாளிச்சிருங்க, பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டு அப்புறம் நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் போடுங்க. ஒரு வரமிளகா ஒன்று கிள்ளி போட்டுருங்க. அதில் கருவேப்பிலை 2 புதினா தழை போடுங்க, வெள்ளைப்பூடி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு இந்த காயெல்லாம் நல்லா அலசிட்டு போட்டு அதை சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுருங்க வதங்குறப்ப. கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், ஒரு பெருங்காயம் பாக்கெட். ஏன்னா 1 டம்ளர் அரிசி தானே, ஒரு பாக்கெட் போதும். போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வச்சு குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் 3 விசில் கொடுத்து எடுத்திங்கன்னா அப்படி சூப்பராக காய்கறி சாதம் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள். இதை கடையில் நமக்கு போய் சாப்பிட்டோம்னா